இத பாருங்க, நான் ஆஃப்டர் ஆல் பெண்ணை கொடுத்த சம்பந்தி. எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டுக்குள்ளதான் நான் இருக்கணும். அதை தாண்டி வெளியில வர முடியாது, வரவும் கூடாது. நாளைக்கு இந்த வீட்டுல நீங்க யாராவது நீ யாரா என் வீட்டு விஷயத்துல தலையிட அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டா நான் கவரிமான் ஜாதி, தூக்குல தான் தொங்கி ஆகணும். இப்படி எல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்ல முடியல. என்ன பொண்ணை கொடுத்திருக்கிறேனே, இந்த வீட்டு மான அவமானங்கள் எனக்கும் பங்கு இருக்க. இந்த வீட்டுல யாரோ எங்கேயோ தப்பு பண்ணிருக்கிறாங்கன்னு நல்லா தெரியுது. ஒரு 5 நிமிஷம் அவகாசம் தரேன். தப்பு பண்ணவங்க தயவு செய்து உண்மையை ஒத்துக்குங்க. ஒரு குழந்தைக்கு வாடகைக்கு பிடிப்பேன், அதை கொண்டு வந்து உன் வீட்டு வாசல்ல போடுவேன். அது உனக்கும் எனக்கு தான் பிறந்ததுன்னு சொல்லுவேன். என்ன யார்கிட்ட இருந்தும் பதிலையே காணும். எனக்கு உடம்பு முழுக்க காது, எல்லா விஷயங்களும் என் காதுக்கு வந்துடும். வசந்தா, உனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க எக்கச்சக்கம், அத நீயே சொல்லிருக்கிற. அவங்களுக்கு அக்கா தங்கச்சிகளும் எக்கச்சக்கம், அதையும் நீயே சொல்லிருக்கிற. மனசு அளவாயிர வயசு, அதை நானே புரிஞ்சுக்கிட்டேன். உடற்பயிற்சி கழகம் அங்க எங்கன்னு போறேன். எங்கேயாவது உணர்ச்சி வசப்பட்டுட்டியா? நீயே சொல்லிடுப்பா. ஐயோ, நான் பெண்ணை கொடுத்த சம்பந்தி, எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, அதுக்குள்ளதான் நான் இருக்கணும். நான் உன்னை யோசிச்சு பார்க்க சொன்னேன், அவ்வளவுதான். உங்க வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்க மறைக்காம என் பொண்ணு கிட்ட ஐ எம் சாரி உங்க பொண்டாட்டி கிட்ட சொல்லுவீங்கன்னு. உங்க பொண்டாட்டி ஐ எம் சாரி என் பொண்ணு சொன்ன. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் மறைக்காம சொன்னது எதுக்காக? ஒரு பெரிய விஷயத்தை சொல்லாம மறைக்கவா? மாமா, ஐயோ, நான் பொண்ணை கொடுத்த சம்பந்தி, எனக்கு ஒரு லிமிட் இருக்கு, அதுக்குள்ளதான் நான் இருக்கணும். நான் உங்களை யோசிச்சு பார்க்க சொன்னேன், அவ்வளவுதான். மிஸ்டர் சத்யமூர்த்தி, கோவில்ல கற்பக விருட்ச மரத்துல தொட்டில் கட்டினதுல இருந்து வெட்டிங் டே அன்னைக்கு அனாதாசிரமத்துல குழந்தைங்களுக்கு ஸ்வீட்ஸ் கொடுத்த வரைக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உங்களுக்கு குழந்தைங்க மேல ஆசை இருக்கிறத பட்டவர்த்தனமா சொல்லுதே சார். ஐயோ, நான் பொண்ணை கொடுத்த சம்பந்தி, எனக்கு ஒரு லிமிட் இருக்கு, அதுக்குள்ளதான் நான் இருக்கணும். நான் உங்களை யோசிச்சு பார்க்க சொன்னேன், அவ்வளவுதான். சம்பந்தி, உங்க பையங்கள்லாம் யோசிக்கிறாங்க, ஆனா யாருமே உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. சம்பந்தியம்மா, இந்த விஷயத்துல துப்பு துளக்கிறதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். இப்போ இந்த வீட்டுக்கு பால்காரி வரலாம், தயிர்காரி வரலாம், வேலைக்காரி வரலாம், பூக்காரி வரலாம், காய்கறிக்காரி வரலாம். அவங்க கிட்ட யாருகிட்டயாவது இந்த வீட்டுல யாராவது அன்பா, அனுசரணையா, அக்கறையா, வரம்பு மீறி பேசிக்கிட்டு இருந்தத நீங்க பாத்திருக்கீங்களா? சம்பந்தியம்மா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இது? சம்பந்தி, அப்போ நீங்க யாரும் தப்பு பண்ணலங்கிறீங்க. அப்படின்னா இந்த குழந்தைய கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்பட சொல்லாமா? ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல மத்த பொருள்கள் எதையாவது கொண்டு போய் ஒப்படைச்சா வச்சுப்பாங்க, ஆனா குழந்தைய கொண்டு போய் ஒப்படைச்சா வச்சுக்க மாட்டாங்க. இந்த குழந்தை யாருது அப்படின்னு அவங்க பாணிலேயே விசாரிப்பாங்க. அது எப்படின்னா உங்க எல்லாரையும் மொத்தமா வேன்ல கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்கப்ல போட்டு ஒரு லட்டிய இன்ஸ்பெக்டர் கையில எடுத்துட்டு உங்க எல்லாரையும் முட்டிக்கு முட்டி தட்டி. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் சம்பந்தி. கொஞ்சம் டேய், யாராவது எப்போது ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டீங்களா? நல்லா யோசிங்கடா. நீங்களும் நல்லா யோசிங்க. சரி, அப்போ போலீஸ் ஸ்டேஷன் வேணாங்கிறீங்க. இந்த குழந்தைய கொண்டு போய் ஏதாவது அனாதாசிரமத்துல சேர்த்து விட்டுமா, இல்ல குப்பை தொட்டியில வீசி எறிஞ்சுட்டுமா? ஆனா அதுலயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இந்த குழந்தையோட அம்மா லெட்டர்ல என்ன எழுதியிருக்கா? தப்பு பண்ணினவங்க உண்மையை ஒத்துக்கிற பொழுது நான் உங்கள் முன்னால் வந்து நிற்பேன் இல்லையா? அப்படின்னா இவனோட அம்மா இந்த வீட்டை சுத்தி தான் எங்கேயோ வளைய வந்துகிட்டு இருக்கான்னு அர்த்தம். நாம இவனை கொண்டு போய் அனாதாசிரமத்திலயோ இல்ல குப்பை தொட்டிலையோ போட்டா அந்த தாயோட மனசு கொதிப்படைஞ்சு நாளைக்கு கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஊரை கூட்டி நம்ம மானத்தை வாங்கி நாக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டா இந்த குடும்ப மானம் என்ன? வேணாம் சார், நம்ம குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்க அவமானம் 4 செவத்துக்குள்ளதான் இருக்கணும். ஓ, வாஸ்தவம் தான். ஒரு நல்ல ஐடியா. தப்பு நடந்ததுக்கு இப்ப நம்ம கைவசம் இருக்கிற ஒரே தடயம் இந்த குழந்தை தானே. அதனால யாருக்கும் தெரியாம இந்த குழந்தைய ஊர்கோடிக்கு கடத்திக்கிட்டு போய் கழுத்து நெரிச்சு கொண்டுடுவோமா? என்ன யாரும் கிராதகன் நினைக்க கூடாது. நான் ஊர் உலகத்துல நடக்கிறதான் சொல்றேன். அப்போ போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஒப்படைக்க கூடாது, அநாத ஆசிரமத்திலையும் சேர்க்க கூடாது, குப்பை தொட்டிலையும் போடக்கூடாது,
கழுத்தை நெரிச்சும் கொல்லக்கூடாது, நீங்களும் உண்மையை ஒத்துக்க மாட்டீங்க. அப்போ வேற என்னதான் சார் வழி? என்னங்க, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? என் பேர் என்னங்க? இப்ப எதுக்கு அதெல்லாம்? சொல்லுங்களேன். லட்சுமி. முழு பேரை கேட்டேன். அனந்தலட்சுமியா? இல்ல. கஜலட்சுமியா? இல்ல. சந்தானலட்சுமியா? இல்ல. பின்ன தரித்திரலட்சுமியா? நீயே சொல்லி தொலை. என் பேரு தனலட்சுமி. ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப என்ன அதுக்கு? கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகுது. தாலி கட்டின பொண்டாட்டியோட பேரை முழுசா ஞாபகம் வச்சுக்க முடியல. அந்த காய்கறிக்காரி என்னைக்கோ ஒரு நாளைக்கு வர்றா. அவ பேரை மட்டும் எப்படி வெள்ளையம்மான்னு கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இதுக்கு தான் இந்த எப்படி பிடிக்கிறியா? கையெடு. கைய என்னடி இப்படி எல்லாம் பேசுற? வேற வழி? அந்த மதுரை வீர வாழ்க்கையில ஒரு வெள்ளையம்மா பூந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில இந்த வெள்ளையம்மா பூந்துட்டாளோன்னு பயமா இருக்குங்க. கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொன்னுருவேன். நீயும் பொம்மி இல்ல, நானும் மதுரை வேற இல்ல. லட்சுமி இல்ல இல்ல தனலட்சுமி. இது நல்லா இருக்கு. இந்த பாருமா, சந்தேகத்துக்கு ஒரு எல்லை வேணும். நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து போச்சுமா. கைய தரையில ஊனாம என்னால எழுந்திருக்கவே முடியல. காடு வா வாங்குது, வீடு போங்குது. ஐயோ சம்பந்தியம்மா, இப்படி ஒண்ணுமே தெரியாம ஏமாளியா இருந்தா அப்படி? காடு வா வாங்குது, வீடு போங்குது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? வயசாயிடுச்சு, போற வேலை வந்துருச்சுன்னு அர்த்தம். அது ஊர் உலகத்துக்கு. ஆனா உங்க புருஷன் 2 பொருள் வச்சு பேசுறாரு போடகமா அப்படின்னு உங்களுக்கு புரியலையா? என்ன 2 பொருள்? அந்த வெள்ளையம்மா வீடு எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நாச்சியார் கோயில் போற ரோட்ல இருக்கிற பருத்தி காட்டுக்குள்ள இருக்கு. அந்த காட்டுக்குள்ள இருக்கிற வெள்ளையம்மா வா வாங்குறாங்களா, வீட்டுக்குள்ள இருக்கிற நீங்க போன்னு துரத்துறீங்களா? சம்பந்தியம்மா, நீங்க பொம்பளை, வயசாயிடுச்சுன்னு சொல்லி உங்களை ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது. நான் பேப்பர்லாம் படிக்கிறேன். ரஷ்யால ஒரு 70 வயசு கிழவனுக்கு ரெட்ட குழந்தை பிறந்திருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? ஒருவேளை இவருக்கு ரெட்ட குழந்தை பிறந்திருக்கும்னா வீட்டுக்குள்ள ஒரு குழந்தை தானே வந்திருக்கு, அப்ப இன்னொரு குழந்தை எங்க? சம்பந்தியம்மா, நடுவுல ஒரு 6 மாசம் வெள்ளையம்மா ஊர்ல இல்ல நீங்க தானே சொன்னீங்க. அவ வெளியூர்ல பிரசவத்தை முடிச்சிட்டு உள்ளூருக்கு வந்திருக்கலாம் இல்லையா? அந்த பாயிண்ட் தான் நீங்க ஸ்ட்ராங்கா பிடிக்கணும். வீட்டுக்குள்ள குழந்தை வந்த உடனே பாடு மனசு எப்படி எல்லாம் நினைக்க தோணுது. என்னங்க, எனக்கு ஒரு சந்தேகம். இன்னைக்குமா? இன்னைக்கு என்ன சந்தேகம்? ரஷ்யாவுல 70 வயசு கிழவனுக்கு ரெட்ட குழந்தை பிறந்திருக்கான். இருக்கலாம், எனக்கு தெரியல. அதுக்கு என்ன இப்ப? 70 வயசு கிழவனுக்கே ரெட்ட குழந்தை பிறந்திருக்குன்னா உங்களுக்கு இன்னும் 50 வயசு கூட முடியலையே. பைத்தியம். நேத்துதான் கைய கீழே ஊனாம எந்திரிக்க முடியல, நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து போச்சு. நீங்க இன்னைக்கு குழந்தை வேணுமான்னு கேக்குறீங்களே. என்ன போட்டு குழப்பாத. இப்ப உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? அந்த ரெட்ட குழந்தையில இன்னொரு குழந்தை எங்க? ரெட்ட குழந்தையா? எந்த ரெட்ட குழந்தை? எல்லாம் எனக்கு தெரியும். என்கிட்ட ஒண்ணு போய் சொல்லாதீங்க. நடுவுல அந்த வெள்ளையம்மாவை எந்த வெளியூருக்கு அனுப்பி பிரசவம் பாத்தீங்க? சனியனே, பீட கருத்துறோம். ஆமாங்க, கல்யாணம் ஆன புதுசுல குலோப்பு ஜாமுன் மாதிரி இருக்கேன்னு சொன்னீங்க. இப்போ சனியன் ஆயிட்டனா? ஆமாண்டி, கல்யாணம் ஆன புதுசுல நீ ஜீராவில ஊற போட்ட குலோப் ஜாமுன். ஆனா இப்போ ரசத்துல ஊற போட்ட வடை, ரச வடை. அது ஊசி போல ரச வடை, நூல் நூலா வர ரச வடை. சம்பந்தியம்மா, இப்பதான் நீங்க மனசை தளர விடாம இருக்கணும். நீங்க ரசவடை இல்ல குலோப் ஜாமுன் தான் அப்படிங்கறத நிரூபிச்சு தீரணும். இந்த மாதிரி ஒரு நூல் புடவையை கட்டிக்கிட்டு கொண்டைய தூக்கி முடிஞ்சுக்கிட்டு வெள்ளை ரவிக்கிய போட்டா எந்த புருஷனுக்கு தான் பிடிக்கும்? நீங்க உங்க வயசுல ஒரு 20-25 உடனே குறைச்சாகணும். அப்படி குறைச்சா அந்த மதுரை வீரம் உங்களுக்கு, இல்லன்னா வெள்ளையம்மானுக்கு தான். என்னங்க, என்ன செய்ய போறீங்க? சரஸ்வதி, அப்பா பொறுப்பானவர், தப்பு பண்ணிருக்கிறதுக்கு வழி இல்ல. தம்பி சின்ன பையன், நிச்சயமா தப்பு பண்ணிருக்க மாட்டான். நான் யாருன்னு என் மனசாட்சிக்கு நல்லா தெரியும். தப்பு பண்ணுனது எங்க அண்ணனத்தான் இருக்க முடியும். அவர் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். எந்தெந்த வெளியூருக்கு போறாருன்னு எனக்கு நல்லா தெரியும். எங்கேயாவது போவேன், யாரையாவது பாப்பேன், உண்மையை கண்டுபிடிப்பேன். அது வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன். நாளைக்கு காலைல முதல் பஸ் பிடிச்சு வெளியூர் போற, என் துணிமணி எல்லாம் எடுத்துவே. போ. பணம் எங்க வச்சிருக்க? என் பொட்டிக்குள்ள வச்சிருக்கேங்க.
சரஸ்வதி, அமீர் மஹல் போட்டோ ஓம் பொட்டிக்குள்ள எப்படி வந்தது? சத்தியமா சொல்றேங்க, அந்த போட்டோ என் பொட்டுக்குள்ள எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாதுங்க. Don't bluff. போற இடத்துல எல்லாம் ஒருத்த பின்னாடியே வந்து அட்ரஸ் விசாரிக்கிறான். அப்ப எல்லாம் தெரியாத பல்ல நடிச்சா பரவாயில்ல. இப்ப அவன் போட்டோவே உன் பொட்டில இருக்கு. இப்ப கூட தெரியாத பல்ல நடிச்சா என்னடி அர்த்தம்? அது இல்லைங்க. Shut up. அவன் யாருன்னு எனக்கு தெரியற வரைக்கும் மத்தவங்களுக்கு தான் நானும் நீயும் புருஷன் பொண்டாட்டி. ஓகே? எனக்கு வணக்கம் மாஸ்டர். என்னடா குர்கா வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போன, மறுபடியும் இங்க வந்து நிக்கிற? மறுபடியும் போலீஸ் வேலைக்கே செல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் வந்தேன். இதெல்லாம் வீர விளையாட்டு கழகமா இல்ல உன் மாமியார் நினைச்சிட்டு இருக்கியா? நினைச்சா வர்றேன், நினைச்சா போறேன். இன்னொரு தடவை கிளாஸ் விட்டு வெளியே போன கைய காலை எடுத்துருவேன். எல்லாம் 10,008 பஸ்கி. ஐயோ, என்னையா பஸ்கி எடுத்து எடுத்து காலு தொடையில நோவுதா? உமிய வறுத்து துணியில கட்டி கொண்டு வந்திருக்கேன். என் கையால உனக்கு நான் ஒத்தடம் கொடுக்கறேன். ரத்தம் கட்டியிருந்தா தன்னால போயிடும். ஐயோ, 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 கொல்றாளே. உனக்கு என்ன தைரியம் இருந்தா வாடகைக்கு ஒரு குழந்தையை பிடிச்சு என் வீட்டு வாசல் கொண்டு வந்து போடுவேன். வாடகைக்கு குழந்தையா? என்னையா சொல்ற? உனக்கு எல்லாம் விவரமா சொல்லணுமா? நேத்து என் வீட்டுல என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன? ஐயோ, உனக்கு மனசுலயே ஒண்ணும் இல்ல, மண்டையிலே ஒண்ணும் இல்ல. நான் சும்மா கலாட்டாக்கு அப்படி சொன்னேன். எந்த பொம்பளையாவது கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லுவலையா? ஆமா, நீ அந்த மாதிரி தப்பு பண்ணிருக்க மாட்ட. ஏன்னா உனக்கு அதுக்கு தைரியமே கிடையாது. உங்க வீட்ல வேற யாராவது இந்த தப்பு பண்ணிருப்பாங்களாயா? இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். சரி, எனக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தையே நான் கேக்குறேன். என் காதலுக்கு என்ன பதில்? நான் சொல்றேன், எனக்கு உனக்கு ஒத்து வராது. அதான் ஏன்னு கேக்குறேன். இந்த பாருமா, கல்யாணம்னா 8 பொறுத்த இருக்கணும். ஜாதி மதம் பார்க்கணும். நம்ம 2 குடும்பமே ஒரே அந்தஸ்துல இருக்கணும். எங்க அப்பா பெரிய ஆளு, உங்க அப்பா அடியாளு. உன் குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. பெரியவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம காதல் தற்கொலையில் தான் முடியும். எனக்கு தற்கொலை பண்ணிக்க இஷ்டம் இல்ல. என்ன ஆளை விடுவா. யோ யோ